பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு யாருக்காச்சும் கருத்து இருந்தா கூட சொல்லலாம். எமர்ஜென்சி பத்தி கேள்விப்பட்டவங்க, இல்லை அந்த காலத்துல நான் சிறைக்கு போயிருந்தேன், நம்ம வீட்டில் யாராச்சும் சிறைக்கு போயிருந்தா தாராளமா நீங்க எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கோங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1915ஆம் தேதி நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சது. இப்ப கிடைச்ச உடனே இப்ப பிரதமர் பதவி ஏற்கிறாங்க இல்லையா? எப்படி பதவி ஏற்கிறாங்க? தேர்தல் வச்சு, தேர்தலில் ஜெயிச்சு, தேர்தலில் பிரதமர் ஆகணும். இப்ப 47 ஆகஸ்ட் 15 தான் சுதந்திரமே கிடைச்சது. எலெக்ஷன் நடக்கல, எம்பி இல்லை, யாருமே இல்லை. அப்புறம் எப்படி பிரதமர் ஆனாரு நேரு? எப்படி பிரதமர் ஆனார்? அவங்களே கொண்டு உட்கார வச்சுட்டாங்க. 15 மாகாணங்களை போயிடுச்சு. இந்தியாவில் மொத்தம் 15 மாகாணங்கள் தான். இன்னைக்கு 29 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள்லாம் இருக்கு. அப்போ 15 மாகாணங்கள் தான். மெட்ராஸ் பிரசிடென்சிங்கிறது மெட்ராஸ் மாகாணம். இந்த மாதிரி 15 மாகாணங்கள். காங்கிரஸ் தலைவர்கள், காங்கிரஸ் மாநில தலைவர்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த 15 மாநில தலைவர்களையும் கூப்பிட்டு ஒரு ஓட்டெடுப்பு நடத்தாங்க. அடுத்த பிரதமராக யார் வர வேண்டும், நேருவா பட்டேலா? 2 பேர் போட்டி போட்டாங்க. இந்த 15ல 13 பேர் பட்டேல் தான் பிரதமராக வரணும்னு சொன்னாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல். ஏன்னா அவர் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர், மக்களோடு மக்களாக பழகக்கூடியவர், கட்சியினரோடு பழகக்கூடியவர். அதனால நெஹ்ரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா வீட்டு கண்டுபிடி, ரொம்ப பெரிய மனுஷன், யாரையும் பார்த்து கூட பேச மாட்டாரு. வெளிநாட்டுல போய் படிச்சாரு. அவருக்கு ஏதாச்சும் சாப்பிட வேணும்னா அவங்க அப்பா ஃப்ளைட்ல அனுப்பி விடுவார். வேற ஊர்ல இருந்து டெல்லிக்கு, வேற ஏதாச்சும் ஊர்ல இருந்தாலும் டெல்லியில இருந்து ஃப்ளைட்ல அனுப்பிடுவார். அந்த மாதிரி ஏழ்மை பார்க்காத ஒரு மனுஷன். சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு 15ல 13 பேர் ஓட்டு போடுறாங்க. இருந்தாலும் காந்தி சொல்றாரு பட்டேல் கிட்ட, நேரு பிரதமர் ஆயிட்டும், நீங்க துணை பிரதமர் ஆயிடுங்க அப்படின்னு சொல்றாரு. இவரும் காந்தியோட ஒரு உண்மையான சிஷ்யனா அவர் சொல்றதை கேட்டுட்டு பிரதமர் பதவியை அவர் கொடுத்துருவார். அப்போ எமர்ஜென்சி 1975 ஜூன் 25 சொல்றோம். 47லே நம்மளே செய்யப்பட்டதுக்கு ஒரு உதாரணம் பட்டேல் பிரதமராக வராம நேரு வந்தது. சரி, நம்ம அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. மேல் எடுத்து சமாச்சாரம், மேல் எடுத்து முடிவு பண்ணிட்டாங்க, நேரு பிரதமராக வந்துட்டாரு. 1951 தான் தேர்தலே வருது. அப்ப 47 அவர் பிரதமராக இருக்காரு. ஒரு 15 அமைச்சர்கள் இருக்காங்க. பேருக்கு அம்பேத்கர் காங்கிரஸ் கட்சி இல்லை, அதனால அவருக்கு ஒரு அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர். நம்மளுடைய ஜனசங்கத்தை நிறுவிய ஷியாமா பிரசாத் முகர்ஜி, அவர் எதிர்கட்சியில் இருந்தவர். அவரை கூப்பிட்டு ஒரு தொழில்துறை அமைச்சர். இதுல 2 மட்டும் எதிர்கட்சி கொடுத்துட்டு மீதி 13 அமைச்சர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க பொறுப்பு வகிச்சாங்க. சுதந்திரம் அவ்வளவு அவசரமா வாங்கினதுக்கு காரணம் என்னன்னா, காங்கிரஸ்காரங்க பதவிக்கு வரணும், ஆட்சிக்கு வரணும், பணத்தை கொள்ளையடிக்கணும், கோடி கோடியாக சம்பாதிக்கணும் அப்படின்றது அப்போதுலேருந்தே அவங்க ரத்தத்திலே ஊர்ல ஒரு விஷயம் காங்கிரஸ்காரர்கள். அதனாலதான் நம்மளுடைய பாகிஸ்தான் ஆகட்டும், அந்த பார்டர் பிரிக்கிறது கூட அவசரமா அப்படியே அவசரம், பதவிக்கு உட்காந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிடணும், கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிடணும். அந்த பார்டர் பிரிப்பதில் கூட அவ்வளவு அவசரம். ராகுல் பாகிஸ்தானுக்கு போகணுமா, பிஜேபி போகணுமா, பிரிக்கிறதுக்குள்ள ஒரு கோடு போட்ட உடனே எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அந்த ஒரு கோடு போட்டதுல எவ்வளவு உயிரிழந்தார்கள் அப்படிங்கிறத பற்றி நேருக்கோ காந்திக்கோ மற்ற யாருக்குமே எந்த கவலையுமே கிடையாது. காங்கிரஸ் கையில் அதிகாரம் ஆட்சிக்கு உட்கார்ந்துட்டா போதும். ராகுல் 40